பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 78 மற்றும் 79. இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதியான வழிகளில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே தான் இம்மானுவேலின் தெய்வம் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் வழி நடத்துகின்றார். உண்ண உணவு கொடுக்கின்றார், தங்குவதற்கு இடம் கொடுக்கின்றார், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கின்றார், உடுப்பதற்கு நல்ல துணிமணிகளை அவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை ஆய்ந்து அறிந்து பார்ப்போம். எல்லாமே ஆண்டவருடைய கரத்திலிருந்து வந்தனவாகத்தான் இருக்கின்றது. நாம் உழைக்கின்றோம் கடினமாக, அதில் நமக்கு பணம் கிடைக்கின்றது. அதனால் அந்த பணத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம். ஆனால் அந்த வேலையை தருகிறவர், அந்த பணத்தை உங்களுடைய கையில் தக்க வைக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு அமைதியாக, நீர் நிலைகளில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் செழிப்பாக வளர்ந்து ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நம்மால் வாழ முடியும். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நான் உனக்கு வாழ்க்கையை கொடுத்தேனே, வாழ்க்கையை கொடுத்த உனக்கு நீ என கொடுத்திருக்கின்றேன், நீ எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றாய் என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அது உண்மைதான். ஆண்டவர் இப்படி ஒரு சிறிய கேள்வியை நியாய தீர்ப்பின் போது நம்மிடம் கேட்டார் என்றால் நம்மளுடைய பதில் என்ன? நீங்கள் சொல்லலாம், கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தோம், கஷ்டப்பட்டு படிக்க வைத்தோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைத்தோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக இதை செய்தோம், அதை செய்தோம், என்னுடைய கணவனுக்காக நான் இதை செய்தேன், என் மனைவிக்காக நான் இதை செய்தேன், என்னுடைய தாய் தந்தையருக்காக நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்தேன் என்று அவரிடம் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, அவர் உங்களிடம் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தாய்? தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்து புதியதொரு வாழ்க்கையை தருவதற்காக உன்னை தாயின் கருவறையில் இருந்து நான் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தேனே, என்னுடைய உயிர் மூச்சும் உன்னிடம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே என்று அவர் கேட்கும் பொழுது உங்களுடைய பதில் என்னதாக இருக்கும்? வாழ்வை கொடுக்க வந்த இயேசுவிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அன்பார்ந்தவர்களே, உங்களையே நீங்கள் ஆய்ந்தறிந்து பாருங்கள். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லோரும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மிகவும் வேகமாக செல்கிறது என்று. ஏன் வேகமாக செல்கின்றது? 24 மணி நேரமும் மொபைல் போனை வைத்து கொண்டு அதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு நம்முடைய மனதை நாம் தீய வழியில் நாம் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். நமது மனதை தீய வழியில் நாம் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம். அநேக பிள்ளைகள் இரவு நேரத்தில் தூங்குவது இல்லை. அவர்கள் படுக்கைக்குள் செல்லும் பொழுது மொபைல் போனை வைத்து விளையாடி கொண்டு இருப்பார்கள். அவர்களை தாய் தந்தையர்களால் கண்டிக்க முடியவில்லை. இதற்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் இருக்கிறபடியினால், உங்களுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையா இல்லாமல் இருக்கிறபடியினால், ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நீங்கள் உண்மையிலே ஆண்டவருக்காக வாழாமல் இருக்கிறபடியினால், உங்கள் பிள்ளைகளுடைய செயல்கள் எல்லாம் உங்களுடைய பார்வையில் தீமையாக செறிகின்றது. எனவே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரம் 6வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி
வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் மக்களுடைய மனது ஒரு குரங்கை போன்றது என்று சொல்வார்கள். எவ்வாறு குரங்குகள் மரத்தை விட்டு மரம் தாவி செல்கின்றதும் அதே போல் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு இங்கு போனால் ஒரு வாழ்க்கை கிடைத்து விடுமாம், இந்த சபைக்கு போனால் ஒரு வாழ்க்கை கிடைத்து விடுமாம், நான் இந்த இடத்தில் போய் கடவுளை கண்டுகொள்வேனா என்று நீங்கள் அலைந்து திரியும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் மகனே மகளே, நான் கொடுத்த அந்த வாழ்க்கை நீர் வாழ்ந்திருக்கின்றாயா? ஏன் இவ்வாறு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய் என்று உங்களை நோக்கி கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உங்களால் பதில் சொல்ல முடியாது. சில பேர் சொல்லி இருக்கிறார்கள், எங்கு மக்கள் உண்மையிலே கடவுளை ஆராதிக்கிறார்களோ அங்கு நான் செல்வேன் என்று. அன்பார்ந்தவர்களே, அங்கு அவர்கள் உண்மையிலே ஆராதித்தார்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே ஆராதிக்காதவர்களாய்தான் அந்த சபையில் போய் சேர்வீர்கள். அவர்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் பெர்ஃபெக்ட் அற்றவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்க இடத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காக ஒரு வீடை கட்டுகிறீர்கள் என்றால் அந்த வீட்டில் தங்காதபடி பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் தங்குவீர்களாம். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய காரியமாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, நீ பாறை, உன் மீது இந்த திருச்சபை கட்டுவேன் என்று கட்டி 2000 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரே, அந்த சொந்த வீட்டை விட்டு, தாய் வீட்டை விட்டு நீங்கள் வாடகை வீட்டிற்குள் மற்ற சபைக்குள் செல்லக்கூடிய வேளையிலே எப்படி நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும்? இந்த நாளிலே உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாரே கல்வாரி சிலுவையில், உண்மையிலே அவருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேனா? அல்லது என்னுடைய சொந்த சித்தத்திற்காக தாய் திருச்சபை கெடுத்துவிட்டு மற்ற திருச்சபை என்று சொல்லக்கூடிய பிரிவினை சகோதரர்களிடம் போய் நான் சேருகிறேனா? நற்கருணை நாதர் வேண்டாம், அன்னை மரியாள் வேண்டாம், புனிதர்களுடைய உறவு வேண்டாம் என்று சொல்லி அலைந்து திரிகிறவர்கள் கடவுளில் ஒரு நாளும் நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சபையிலிருந்து மற்ற சபைக்கு போறீர்கள் என்றால் இந்த சபையை கெடுத்து விட்டு தான் போவீர்கள். சாத்தான் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவான். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதரின் வழிகளும் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை, அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். ஆண்டவர் உங்களுடைய பாதைகளை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, உங்களை இந்த திராசில் வைத்து நெருக்கும் பொழுது அளவு குறைவு உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி விடுவார். சீராக் 23வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. அவருடைய கண்களில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, வாழ்வை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆய்ந்து அறிந்து பார்த்து இந்த நாளிலே அவர் நமக்கு காட்டக்கூடிய வழியில் நடப்போம். பாதை காட்டும் தீபமாகிய இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிப்போம், அதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இப்பொழுது என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் அர்த்தங்களை கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பிறந்த செய்தியை அழகாக வான தூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்தார்களே, லூக்கா 2:9. அதுபோல் தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எதற்காக வந்தீர், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. 10,000 மடங்கு ஒளி படைத்த உமது கண்களை கொண்டு எங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர். நியாய தீர்ப்பின் போது தகப்பனே, உமக்கு முன்பாக இருந்து ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நிறை வாழ்வை தரும் வாழ்க்கைக்குள் கடந்து செல்ல எங்களை நீர் தீர்ப்பிடுவீர் சுவாமி. அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, மனிதனுடைய வழிகள் ஒன்று உமது கண்களுக்கு தப்புவது இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். எங்களுடைய
பாதைகளை சீர்தூக்கி பாரும். ஏதாவது தவறான செயல்கள் செய்திருந்தால் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.